வணக்கம். தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வெவ்வேறு விதங்களில் ஆன்லைன் மோசடிகள் நடந்துட்டு வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் கட்டுப்படுத்தணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும்னு செபி நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதையும் மீறி தொடர்ந்து இந்த ஆன்லைன் மோசடிகள் நடந்துட்டு தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடியிலேருந்து இந்த மாதிரி ஹெட்லைன்ஸை நம்ம அதிகம் கேட்டிருப்போம். ஃபேக் ட்ரேடிங் ஆப்பை பயன்படுத்தி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆன்லைன் மோசடிகள் நடந்திருக்கு. கடந்த 2 மாதத்தில் பூனேயில் மட்டும் 110 பேருக்கிட்ட 18 கோடி வரைக்கும் ஆன்லைன் ஸ்டாக் மார்க்கெட் மோசடிகள் நடந்திருக்கு. சைனீஸ் சைபர் கிரிமினல்ஸ் இந்தியாவை டார்கெட் பண்ணியிருக்காங்க ஃபேக் ப்ரோக்கரேஜ் ஆப்பெல்லாம் பயன்படுத்தி. அதே போல் ஹை ப்ராஃபிட்டை உங்களுக்கு கொடுக்குறோன்னு ஆசை காட்டி கிட்டத்தட்ட 7 கோடி வரைக்கும் மக்களை ஏமாற்றிருக்காங்க. இந்த மாதிரி மோசடிகள் நியூஸஸ் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ மக்கள் இந்த மாதிரி ஆன்லைன் மோசடிகள் போய் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜீரோதாலேருந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தாங்க. 01/0 அப்படிங்கிற சேனலில் அந்த வீடியோஸ் இருக்கும். ஜீரோதாவும் தங்களோட கஸ்டமர்ஸை இந்த மாதிரி ஆன்லைன் மோசடிகளை தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபிஷிங் ஸ்கேமை பற்றியும் பல வருடங்களுக்கு முன்னாடி வீடியோ கொடுத்துருந்தாங்க. அதையும் எங்கள் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஆன்லைன் மோசடிகளை சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத நோட்டிஃபை பண்ணுறதுக்கு நேற்று நம்மளோட கைட் ஜீரோதா ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் கிடச்சிருக்கும். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியும்படி சொல்ல போகிறேன். எந்தெந்த வழிகளில் நம்மளை ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுலேருந்து நம்ம தவிர்க்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். நாங்கள் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ ஜீரோதாவோட அஃபிஷியல் பார்ட்னராக தமிழ்நாட்டில் 2012 இருந்துட்டு இருக்கோம். எங்களோட ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஜீரோதாவுடைய வெப்சைட்டுக்குள்ளேயே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் முன்ன காமிச்ச ஜீரோதாவோட யூடியூப்லேயோ அல்லது 0/0 அப்படிங்கிற யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் வந்திருக்கும். அதில் இருக்கிற வீடியோ உங்களுக்கு தமிழில் சிம்பிளாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கூட காத்திருக்கோம். சரி, இந்த ஆன்லைன் மோசடிகளில் மக்கள் எப்படி ஏமாறுறாங்க அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை தான் நிதின் அவர்கள் ட்வீட்லேயும் சொல்லியிருந்தார். நேற்று நோட்டிஃபிகேஷன் கிடச்சிருந்தது. 0/0 அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு எளிமையாக நான் சொல்கிறேன். முதல்ல முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ரிசீவ் ஆகும். அந்த மெசேஜில் உங்களுக்கு 10% 20% வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. நாமளும் ஒர்க் ப்ரெஷரில் ஏதாவது போர் அடிக்குது, இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு அந்த குரூப்புக்குள்ளே நம்ம போயிடுவோம். அங்கே 100க்கும் மேற்பட்ட மக்கள் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. இந்த ஸ்டாக் இப்படி போயிருக்கு, இந்த ஸ்டாக் இப்படி வந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 2 நாள் எனக்கு 1 லட்சம் வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு குரூப் மெம்பர் மெசேஜ் வரதை நீங்கள் பார்க்குற மாதிரி எல்லா மெசேஜும் வரும். ஸோ இதே போல் உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குரூப்பில். நம்ம இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு அதில் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா கூகுள் பே எப்படி இருக்குமோ அதே போல் ஒரு சைட் ஓப்பன் ஆகும். அதுலேருந்து ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். நம்ம தெரியாமல் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஆனால் அதில் பார்த்தோம் அப்படின்னா ரேட்டிங்லாம் நல்லாயிருக்கும், ரிவ்யூவும் நல்லா கொடுத்துருக்க மாதிரி தான் அந்த பேஜே இருக்கும். ஒன்ஸ் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார், பேன் கார்டு டீட்டெயிலாம் கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிடுவீங்க. அப்புறம் அந்த குரூப் அட்மின்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வரும். 50,000 நீங்கள் இனிஷியல் அமௌண்ட்டாக போட்டு நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு வரும். நாமளும் நல்ல பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற எய்மில் இருக்கும் பொழுது சரி இந்த மாதிரி ப்ராஃபிட் வருதுன்னு நம்பி அந்த 50,000 நம்ம உள்ளே கொண்டு வந்துடுவோம். அதுவும் எப்படி கொண்டு வரும் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து ஐஎம்பிஎஸ் பண்ண சொல்லுவாங்க. நாமளும் கண்ணை மூடிட்டு அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பின அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஐஎம்பிஎஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக்கோடைய டிப்ஸு அந்த குரூப்பில் உங்களுக்கு சேரும். இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணுங்கள், இது 20-25% வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் அதை நம்பி அதை அப்படி நம்ம பொசிஷன் எடுப்போம். 1-2 நாட்களில் அது 26% வரைக்கும் மேலே போய் உங்களுக்கு ப்ராஃபிட் காட்டுற மாதிரி அந்த ஆப்பில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ உடனே நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பொசிஷனை எக்ஸிட் பண்ணதுக்கப்புறமா உள்ளே தான் பணம் இருக்கிற மாதிரி அதை காட்டும். சரி, நல்ல டிப்ஸாக இருக்குது, எனக்கு இன்னும் ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு நாம் கேட்போம். உடனே அவங்க சொல்லுவாங்க ஒரு ஐபிஓ வரப்போகுது. அந்த ஐபிஓ கிட்டத்தட்ட 60% வரைக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்குது. இந்த ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆனால் அந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு 2 லட்சம் நீங்கள் அனுப்ப வேண்டியது இருக்குன்னு சொல்லுவாங்க. நாமளும் சரி நம்பிட்டு அனுப்பிடுவோம். ஒன்ஸ் அதை வந்ததுக்கப்புறமா ஐபிஓவில் அப்ளை பண்ண மாதிரியே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஐபிஓ எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் இந்த மாதிரி குரூப்பில் கம்பல்சரி கிடைக்கும். 2 லட்சம் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. பட் நம்பி நம்ம எங்கெங்கேயோ பணத்தெல்லாம் சேகரித்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கி சொந்த பந்தங்கள்கிட்ட வாங்கி 2 லட்சத்தையும் அனுப்பிடுவோம். ஸோ அனுப்பின உடனே அங்கேருந்து நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஐபிஓ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சிச்சு, நீங்கள் வின் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஐபிஓ ஓப்பன் ஆன மாதிரி ட்ரேட் ஆகிற மாதிரி அந்த ஆப்பில் தெரியும். நம்ம 60-லேருந்து 65% வரைக்கும் ப்ராஃபிட் அந்த ஐபிஓவில் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம சந்தோஷமாக இருப்போம். சரி, இப்போ 25% அப்புறம் 65% ப்ராஃபிட் மட்டுமே கிடச்சிருச்சு, அதை நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்
அப்படின்னு நினைக்கும் போது தான் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து காத்திருக்கும். ஃபண்டை வித்ட்ரால் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் அந்த குரூப்பில் கேட்டிங்க அப்படின்னா, முதல் நீங்கள் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வந்து 50,000 எங்களுக்கு நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சரி, இவ்வளோ நாள் நம்ம நம்புகிறோம், ப்ராஃபிட்டும் வந்திருக்கு, கட்டி தான் ஆகணும் போல் அப்படின்னு 50,000 முதல்ல கட்டிடுவோம். அதுக்கப்புறமா நாங்கள் கமிஷன் ஃபீஸாக வந்து இவ்வளோ நாள் நீங்கள் ப்ராஃபிட் சம்பாதிச்சதுக்கு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி 20,000 எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. சரி, என்ன பண்ணுறது, பணத்தை நம்ம எடுத்து தான் ஆகணும் வெளியே அப்படின்ட்டு அந்த அமௌண்ட்டையும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க. அப்போ தான் தெரியும் நம்ம இவங்கள்ட்ட ஏமாந்துருக்கும் அப்படின்னு. ஸோ இப்படி தான் நம்மளோடைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசையை பயன்படுத்தி ரேண்டமாக வெளியே இருந்து இந்த மாதிரி போலியான ஆப்பை பயன்படுத்தி நம்மள்ட்ட இந்த மோசடிகள் வந்து அரங்கேறுது. இந்த மாதிரி சிம்பிள் லெவலிருந்து ஃபேக் ட்ரேடிங் ஆப்பு, ஃபேக் ப்ரோக்கரேஜ் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இந்த மோசடிகள் வந்து அப்படியே வழியே வந்துகிட்டே இருக்குது. சரி, இந்த மாதிரி மோசடிகள்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறவங்க எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல ரேண்டமாக கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ உங்களுக்கு மெசேஜ் வந்து 20-25% நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்கு டிப்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப பயன்படுத்துகிற விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட கூகுள் ப்ளே ஸ்டோர் மாதிரியே ஒரு ஆப் ரெடி பண்ணிவிட்டு அதில் நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வச்சுருவாங்க. இது எல்லாமே போலியானது. அதனால் ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணும் பொழுது ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது மேலே கூகுள் ப்ளே ஸ்டோர் தானா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிடுங்க. அப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்பொழுது அவங்க செபி ரிஜிஸ்டர் ப்ரோக்கர் தானா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். ஏமாத்துறவங்களும் இப்போ ஹைடெக்காக மாறிட்டே இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜீரோதாவுடைய கைட் ஆப் மாதிரி அவங்களுடைய ஆப்பை வந்து அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜீரோதாவுடைய கைட் ஆப் எப்படி இருக்குமோ அதில் 1-2 வார்த்தைகள் குறைச்சோ கூட்டியோ அவங்களுடைய ஃபேக் ஆப்பை உருவாக்கிடுவாங்க. இதெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இவ்வளோ முதல்ல ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. அது நம்மளோட தனிப்பட்ட உரிமை. அப்படி சொன்னாங்கன்னா அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெரும்பாலும் இந்த மோசடியாளர்கள் வந்து யூபிஐ பயன்படுத்தாமல் ஐஎம்பிஎஸ் ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, யூபிஐயில் ஒரு நாளைக்கு ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க, கிட்டத்தட்ட 1,00,000 வரைக்கும் தான் அனுப்பணும் அப்படின்னு. பட் ஐஎம்பிஎஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம எவ்வளோ ஃபண்டு வேணாலும் அனுப்பலாம். அதனால் யூபிஐ அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க ஐஎம்பிஎஸ் மெத்தடை தான் வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு தனி இண்டிவிஜுவல் நம்பரோடைய அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்து அதுக்கு அனுப்ப சொல்லுவாங்க. அப்படி அனுப்பக்கூடாது. ஒவ்வொருடைய புரோக்கருடைய போர்ட்டல்லையும் பேயின்னுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுலேருந்து தான் நம்ம பேயின் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்த எக்ஸாம்பிள் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸாக வந்து 50,000 கொடுங்க அப்படின்லாம் வாங்கினாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. என்னென்ன டேக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணணும். அப்புறம் யூடியூப்லேயும் சோஷியல் மீடியாவில் வர ஃபேக்கான இந்த மாதிரி ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம், அதனால் எங்கள்கிட்ட வாங்க அப்படிங்கிற அந்த ஆட் எல்லாத்தையும் ஜாக்கிரதையாக பாருங்கள். ரொம்ப முக்கியமாக ஃபேமஸ் பர்சனுடைய இமேஜை வந்து தம்ப்நெயிலாக வச்சுக்கிட்டு இவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்பிடக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு நிதின் அவர்களோட ஃபோட்டோ வச்சவங்க வந்து இந்த மாதிரி நிறைய யூடியூப்ஸ் எல்லாம் வந்துருக்கும். அதனால் இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்துட்டு பொறுமையாக அதுலேருந்து நீங்கள் ஜாக்கிரதையாக விலகி வர முயற்சி பண்ணுங்கள். நம்மளோட ஐடி பாஸ்வேர்டை யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. நம்மளோட ஃபண்டை மற்றவங்கள்ட்ட கொடுத்து அவங்க ட்ரேட் பண்ணி கொடுப்பாங்கன்னு நம்பிட்டு கடைசியில் ஏமாறக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோவை. இந்த மெசேஜை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சொல்லுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசாக வரவங்களை மையப்படுத்தி தான் இந்த மோசடிகளை வந்து அரங்கிறது. அதனால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெசேஜ் தயவு செஞ்சு சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.